ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு 5 மணி போல் வந்து டிமார்ட்டுக்கு தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஜூஸ் ஏதாவது அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் ஜூஸ் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அரைச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பச்சை மிளகா வந்து மத்தியானம் அரைச்சிருந்தோம் வடை செய்கிறதுக்காக. அதே ஜாரை வந்து நார்மலாக கழுவி வச்சதால் அதில் ஆப்பிள் ஜூஸ் பண்ணும்போது ரொம்பவே காரமாக இருந்தது. பாப்பா வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை. எங்களுக்கே சாப்பிட முடியல, அந்தளவுக்கு இருந்தது. நாங்களும் மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே காரமாக தெரிஞ்சுது. அதனால் எனக்கும் பிடிக்கல, என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கல. இருந்து பாப்பாவுக்கு ஊட்டி பார்த்தேன் சாப்பிடுதாலாம். அவள் சுத்தமாக வந்து வாங்கவே இல்லை. அப்புறம் வந்து எனக்கும் சாப்பிட முடியாதால ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு போயிட்டோம். போகிற வழியில் பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழம் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் இருந்தது. வாங்கி கொடுத்துட்டு வந்து டிமார்ட்டுக்கு வந்து போயிட்டோம். ஏன்னா டிமார்ட்டுக்கு போனாலே வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியுமே லேட் ஆயிரும். நம்ம ஒரு டைம் கணக்கு வச்சுருப்போம், ஆனால் எப்படியுமே 1 ஹவர் எக்ஸ்ட்ராவே ஆயிரும். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் ஆச்சு. நாங்களும் போயிட்டு டிமார்ட்டில் கிச்சன் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்கணுன்னு தான் நான் வந்து மெயினாக போயிருந்தேன். போகும்போதெல்லாம் பார்த்துட்டு வருவேன் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மீஷோலேயே வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்ப்பேன் ரேட்டு கம்மியாக இருக்குதா அப்படின்ட்டு. எனக்கு வந்து மீஷோ விட டிமார்ட்டில் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஐட்டம்லாம் ரொம்பவே சீப்பாக வந்து தெரியும். அதனால் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நிறைய வாங்கியிருந்தேன். காஃபி மக்லாம் ரொம்ப அழகான டிசைனில் இருந்தது. ஆனால் நான் வந்து இன்றைக்கி வாங்கலை. பாப்பா வந்து ரீசெண்டாக ஒரு ப்ளூ கலர் மக்கை வந்து உடச்சிட்டா. அதனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்க விடலை. அப்புறம் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஜக்கு தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 169 போட்டிருந்தாங்க. ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான் வந்து வாங்கியிருந்தேன். சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருந்தது. 99 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 169 ரூபா போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் ஏதாவது ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஃபிஷ்ஷு நான்வெஜ் எதனா வாங்கினா இதில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வந்து வாங்கியிருந்தேன். அப்புறமா பால் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் பாட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வெறும் 29 ரூபா தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து 1/2 லிட்டர் தான் வாங்குவோம். அதனால் வந்து இது வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. ஆனால் நல்லாவே இருந்தது குவாலிட்டி எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து 7 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டி. அதோட மூடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக தான் இருந்தது. நான் லூஸாக இருக்குமோ அப்படின்ட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து, அவங்க வந்து குவாலிட்டி இன்ஜினியர் தான். அதனால் மாற்றி செக் பண்ணி பார்த்து வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதிலே வந்து பெருசு இருக்குது 1 kg பிடிக்கிற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நான் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேர் தான் அப்படிங்கிறதால எங்களுக்கு வந்து இதுவே போதும் அப்படின்ட்டு வந்து இதே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். ரீசனபிள் ப்ரைஸ் உண்மைக்குமே சொல்ல போனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து வாங்கியிருந்தேன். 119 ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 கொடுத்துருந்தாங்க. 3 கலரில் எல்லோ, பிங்க்கு, அப்புறம் ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. நான் கிச்சன் வந்து துடைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து கிளிப்பு வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து வெறும் 20 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. உட்டனில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கேக் செய்கிற இது டின் வந்து வாங்கியிருந்தேன் சின்னதாக. அது வந்து 99 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் ட்ரே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லுக்காக நல்லா இருந்தது. வாங்கிட்டு வந்து 2 நாள் கூட ஆகலை. பாப்பா வந்து ஒரு ட்ரேயை வந்து தலைகீழாக போட்டு ஏறினா டக்குன்னு உடஞ்சிருச்சு. ஒரு ட்ரே வந்து இப்போ வந்து கிச்சனில் வச்சுருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் சைடில் இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் வாங்குறதே பெட்டர்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து டக்குன்னு விட்டுரும், அப்படியே ஒவ்வொன்றா வந்து விட்டுரும். அதனால் அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 4-in-1 வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து வாங்கிட்டேன். பிளேடு வந்து 4 டைப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 89 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. நல்ல ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்லரி வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த அப்பளம் எடுக்கிற கம்பி பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மூடி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 15 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ஷீட் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். இது நல்லா காட்டனில் வந்து கொடுத்துருந்தாங்க. 399க்கு டபுள் பெட்ஷீட்டு. ஸோ நல்லாவே இருந்தது. அதனால் வந்து வாங்கியிருந்தோம். நான் வந்து திவான் ஷெட்டில் வந்து போகிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் மளிகை சாமானும் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம். அவல், கடலை மாவு, உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 வந்து கம்மியாக இருக்கும் நம்ம மளிகை சாமான் கடையில் வாங்குறத விட டிமார்ட்டில். அதனால் வந்து டிமார்ட்லேயே வந்து இப்போலாம் வந்து போகும்போதே கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் கடலப்பருப்பு, ராகி மாவு, நாட்டு சக்கரை வந்து பாப்பாவுக்கு வந்து இங்கே டிமார்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் போகும்போதெல்லாம் 1/2 kg வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் நெய், பிஸ்கெட்டு, ஆயிலு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் லிக்யூடு இது எல்லாமே வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து டிமார்ட்டில் இந்த திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த விளாக் பிடிச்சா வந்து லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இன்னொரு விளாகில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.